சாமி என்னது ரொம்ப டென்ஸாக போகுது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த டெத்தானது. ஸோ இதுக்கு மேலே காமிக்க முடியாது. ரொம்ப பயங்கரமான டெத்து. ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் மீறி போகிறாங்களாமா, போனாங்கன்னா ஊருக்காரங்க நோட் பண்ணி சொல்லிடுவாங்களாம். என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மிஸ்ட்டு. ஹலோ guys, welcome back to Wanda Brothers. நான் விக்னேஷ். ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைம் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறோம். இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் வில்லன். ஸோ அதான் நம்ம சேனல் பேர். ஸோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு சேனல் அப்படின்னா வந்து டெய்லி விலாகிங்கு, என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேனல். இது வந்து வாண்டா பிரதர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக ஒன்லி ஃபார் ட்ராவல். ஸோ அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி தான், ஏன்னா இன்ன வரைக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. வாண்டா பிரதர்ஸில் வந்து ட்ராவலை தவிர வேறு எந்த வீடியோவுமே இருந்திருக்காது. ட்ராவல் வீடியோ கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் ட்ராவல் வீடியோ மட்டும்தான் இருந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 90%. இதுக்கப்புறமே வீடியோ வந்து மேபி சர்வீஸ் வீடியோ, மேபி அந்த மாதிரி ஒன்று பைக் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி பைக்கிங் ட்ராவல் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். அதர்வைஸ் வந்து வேறு எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோவுமே வந்து நம்ம ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி எல்லா விண்டேஜில் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 2 சேனல் லிங்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த சேனலுக்கு உள்ளே போனீங்கனாலே அந்த சேனலோட லிங்க்கும் உள்ளே இருக்கும், அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த சேனலோட லிங்க்கும் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எங்கே பிளானு, எங்கே கிளம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து பாதி வந்துட்டோம். இது எந்த இடம்னா வந்து அது பேர் என்ன, கோத்தகிரி. குன்னூர் இந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கிறோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி என்ன பிளான், எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து செங்கோட்டையர் மலை அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, ஊட்டியில் இல்லை, இந்த குன்னூர் ஏரியாவில். ஸோ அங்கே தாங்க போக போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளானு. சரி, ஓகே, நம்ம அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்கக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் தாண்டி கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலி பிளாக் தண்டர் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. செமையாக தெரியுது பாருங்க, இங்கேருந்து செக்கையாக இருக்குது. அடாப்பாயிலா, இது எப்படா வச்சானுங்க? ஈ பாஸா? Soft drinks bottles and cook and consume food items along roadside. Also, it has been directed to impose fine on such violators. Therefore, tourists and public are requested to hand over the aforesaid banned items border checkposts and okay மக்களே, ஈ பாஸ் வந்து நம்ம வீட்லயே எடுத்துட்டு வரணும், காமிச்சிட்டு போயிடலாம். as a plastic free district and safe eco biodiversity of இல்லனா இங்கெல்லாம் ஓட மாட்டோம், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். செக் நோட் பண்ணி வச்சாங்களா? ஆமா, அந்த ஃபார்ம் அந்த இதில் இ பாஸில். ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா இ பாஸு, கேமராலாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராப்பராக வீட்லேயே வந்து இ பாஸ் போட்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் சக்கையாக இருக்குல்ல இந்த டைமு. அதான் அதனால தான் சக்கையாக இருக்குது. மேலெல்லாம் குளிர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, அது என்ன மாதிரி இருக்குதுன்னு அந்த பக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி வந்து சடன் பிளான். இன்றைக்கி ஆக்சுவலி காலையில் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லணும். தூங்கியெல்லாம் எந்திரிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு சும்மா பேசணும், இந்த மாதிரி என்ன போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, நீலகிரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு. சரி, அங்கே இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த பக்காசூரன் மலை அது இதுன்னு சொல்லி பார்த்தோம். சரி, ஓகே, இதுக்கப்புறம் பக்காசூரன் மலை கூட அப்போ போய்க்கலாம், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே பக்கம்தான், செங்கோட்டையரும் பக்கம்தான். ஏன்னா பக்காசூரனுக்கும் இதுக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க்கு. ஆனால் நம்ம இன்னும் செக்கெல்லாம் பண்ணல. அதனால சரி, ஒன்றும் இல்லை, செங்கோட்டையர் மலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சடன் பிளான், சடன் ட்ரிப். வெயில் காலம், சீசன் டைம், அதனால் நிறையா பேர் வந்து வருவாங்க. அதனால் ஆக்சுவலி வந்து ஊட்டி வந்து ரொம்ப, ஊட்டியில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்யூட்டட் ஆகுது பிளாஸ்டிக்ஸ்னால்.
அதனால தான் வந்து இவ்வளோ ஒரு சோதனை சாவடிகளெல்லாம் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. இ பாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து ஒரு இது கேட்கும், கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ரோட்டில் எங்கேயும் அன்னெசரியாக நிற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது மீன்ஸ் அந்த ரோட்டில் போகும்போதே அப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இ பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. என்னாச்சு அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதே தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்துட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, இ பாஸ் காமிக்கும் போது போலீஸ்கிட்ட. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அந்த பிடிஎஃப்லேயுமே இருக்கும். ஆஃப்டர் வெரி 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 லாங் டைமுக்கு அப்புறம் இந்த க்ளவுஸு, ஷூவு, பூட்டு இதெல்லாம் போடுறதுனால ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் ரொம்ப நாளாச்சு, 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனலி நிறையா வேலைகள் அந்த மாதிரி, அதனால் வந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் சரி விட்டால் அவ்வளோதான், சேனல் அவ்வளோதான், கதை கந்தலாயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் எடுத்தோம். அது இதுன்னு சொல்லிவிட்டு கண்டினியூஸாக வீடியோவே போட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நாங்கள் வந்து இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், விண்டேஜ் வெல்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே டு டே லைஃபு அந்த மாதிரியான ஒரு விலாகிங்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வாண்டர் பிரதர்ஸ் வந்து பியூர் அண்ட் பியூர் ட்ராவல், ஒன்லி ட்ராவல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு சரி நம்ம வேறு ஏதாவது எடுத்து போடுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அதில் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அட்டாடாடா கீழே தண்ணி வருங்க. ஒரு 10 பைக் தான் போகுது அப்படின்னா இங்கே ஒரு 100 கார் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரஷ்ஷாக இருக்குது. வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கேன். நம்ம ஊரில் பார்த்தோம்னா இப்போ ஒரு 12 வந்து என்ன வெயில் கொடுக்கோ அந்த வெயில் வந்து இங்கே கிடையவே கிடையாதுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கூலிங்கான கிளைமேட் இருக்குங்க. ஊட்டி வர்றது ஒர்த்து. இப்போ காலையில் 6 மணியாட்ட குளிருது. சூப்பராக இருக்குது. ஆனால் மே மாதம் மாதிரியே தெரியல. இது மழை வெஞ்சது சும்மா அருமையாக தண்ணி ஊறுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மழை சும்மா தூர ஆரம்பிச்சிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. பயங்கர பக்கா போ. செமையாக இருக்குல்ல, என்ன மாதிரி ஒரு கிளைமேட்டு. மே மாதத்தில் ஊட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35 கிலோமீட்டர் இருக்குது. பின்னாடியெல்லாம் செக்கிங் நடந்துகிட்ருக்குது. அந்த இடத்துல நிறைய செக்கிங் கம்மியாகிடுச்சு. ஆமாம், கீழெல்லாம் நிறைய செக்கிங்கு, மேலேயும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு செக்கிங்கு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலே வந்து எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. பயங்கரமான ஒரு மலையாக தான் இருக்கும் மேலே. சரி, we are ready for anything. ஓகே, சாரல் பேஞ்சிட்டு இருக்குதுங்க. நல்லா சூப்பராக இருக்குதுங்க பாருங்க, மலைத்துளி படித்துளி மாதிரி. எப்படி இதெல்லாம் கண்டிப்பாக அந்த பக்கம்லாம் மழையாக தான் இருக்கும். மேலெல்லாம் கீழே வருங்க ஒரு கார் வருது. ஐயோ, இதை போட மறந்துட்டேன்டா, ரைடிங் ஜாக்கெட்டை போட மறந்துட்டேன்டா. 31 கிலோமீட்டர் லெஃப்ட். இன்னும் 1 ஹவரா? மணி இப்போ எவ்வளோ? இப்போயே 12:45. கரெக்டாக லஞ்சுக்கு தான் போய் சேருவோம் போல். லஞ்சுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிடாமல் இருப்போம். வேற லெவலியா
இங்கே பாருங்க மழை பெய்யறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த வாட்டி ஊட்டி வந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் கெயின் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குங்க. 15 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் நல்லா டென்ஸான ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். மணி வந்து 2 மணி ஆக போகுது. 1:28 ஆச்சு. 1:30 மணி. காலமாட்ட மழை வந்துட்டு இருக்குது. இது எங்கேயோ நீங்கள் பாருங்க என்ன இருட்டாக இருக்குது. நீங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி, அதாவது அன்னூர் தாண்டி டொங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போ ஒரு 80-100 வந்துட்டு இருந்தேன். டொங்குன்னு ஒரு சவுண்டுக்கு நான் மேட்டுப்பாளையம் தாண்டி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சவுண்டு கேட்டுச்சு. நான் என்ன நினச்சேன்னா பக்கத்தில் ஒரு லாரியோ பஸ்ஸோ சம்திங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதில் தான் ஏதோ சவுண்டு வருதுன்னு நினச்சி கம்முன்னு விட்டுட்டேன். அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் வந்து நிறுத்திட்டு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கேயோ விழுந்துருச்சு. முன்னாடி தான் இந்த கவரில் இங்கே வச்சுருந்தேன். எப்போ விழுந்துச்சுட்டே தெரில. டயரும் வேறு நம்மளது தேஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. வேகமாக போய் இங்கே கார்னர் பண்ணோம்னா அவ்வளோதான். ஆகாவளி நாயை திருப்படா. விசடி மாட்டு இருந்தா இன்னைக்கு மட்டன் தான் நம்ம. மாட்டிருந்த கீழே போட்டுட்டு ஐயோ அம்மாட்டு ஓடி இருக்க வேண்டியதுதான். ஸோ கடவுளை பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. யானை வந்துச்சோ அப்படின்னு இருந்தோம். பார்த்தா இத்தாச்சோடு வந்து நிற்கிது பைசனு. நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் பெருசா இருக்குல்ல அப்படின்ட்டு. பையன் அலண்டுட்டா உடனே பார்த்த உடனே அது நெட்டுக்கு நேரம் வந்துட்டு நிற்கிது. அதுக்கு இருக்கிற கொம்புக்கு செக்க பவராக இருக்கும் அது. இதே எத்தச்சோடு இருக்குது. யானைகள்லாம் எத்தச்சோடு இருக்கும். மலடா அங்கே செக்க மலடா தெரியுதா இல்லையா? இன்னும் 5.5 கிலோமீட்ரு, 5.75 கிலோமீட்ரு. இங்கேதான்டா மழை மாதிரி. இங்க பாருங்க என்ன இருட்டுன்னு. இந்த கொடைக்கானல்ல ஒரு ரோடு இப்படி இருந்துச்சு. சாமி என்னது அடிச்சு போடும். நம்ம போயிட்டு இருக்க பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பயங்கரமா இருக்குதா? என்ன மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ வந்ததெல்லாம் பூரா பேய்க்காடாட்டக்குது. அந்த கருகருன்னு இருக்குது. இந்த மாதிரி வெளிச்சமாக இருந்துச்சுன்னா ஓட்டிட்டு வரலாம். கருகருன்னு இருக்குது. இந்த அந்த மாதிரி இது வேறு இருக்குது. மேகம் வேறு போயிட்டு இருக்குது. இல்லை ஊக்கமாக்கா பஸ்ஸெல்லாம் அன்றைக்கி வருதுங்க இந்த ஊருக்கு. கோட்டக்கல் போகிற பஸ் அது. மேலூர் ஊராட்சின்னு விட்டுருக்குது. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து
இந்த மேலூர் ஊராட்சி கோட்டக்கல் அப்படின்னு இருக்கு. இந்த ரூட்டில் வந்து போனால் வந்து கோட்டக்கல். இப்போ பஸ் வந்துச்சு பார்த்தீங்க இல்லையா, அந்த பஸ்லேருந்து ஒரு அண்ணா இறங்கினார். அவர்கிட்ட கேட்டோம், இதுதான் வந்து ரூட்டா இந்த செங்கோட்டையர் மலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்ட உடனே வந்து அங்கெல்லாம் போகாதீங்க தம்பி, அங்கே வந்து டெத் ஆகிட்டாங்க இப்போ தான் அப்படி சொன்னார். ரீசெண்டாக தான் ஒரு ஆள் வந்து திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. வந்து என்ன ஆச்சுன்னா தேன் எடுக்க போயிருக்காங்க. குளவி அதான் சம்திங் அந்த தேன் எடுக்க போய் தான் குழவி கொட்டிடுச்சு ஏதோ சொன்னாங்க. சொன்னால குழவி போட்டு தள்ளிடுச்சு. குழவி கொட்டினதுலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து 300 அடி பள்ளமாக விழுந்து டெத் ஆகும் அவர். அதனால் போலீஸ் வந்து இது பண்ணிட்டாங்களா, போர்டு வச்சிட்டாங்க, போர்டிங் முன்னாடி வச்சிட்டாங்க, ஃபைன் வந்து போட்டுருக்காங்க. போனால் ஃபைன் வேறு போடுறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேறு வந்துட்டாங்க. இது ஏதாவது செக் பண்ணிட்டு வந்தா தானே நம்ம வாட்டுக்கு ஜொய்யின்னு இறங்கி வந்தால் வீட்டிலேருந்து அப்படி தான் இருக்கும். சரி இங்கே இருக்குதா இருங்க போர்டு. காவல்துறை முக்கிய அறிவிப்பு: இதற்கு மேல் தனியார் மற்றும் வனத்துறைக்கு உட்பட்ட பகுதி இங்கு பல விலங்குகள் மற்றும் அபாயகரமான பள்ளத்தாக்குள்ளதால் அந்நியர் யாரும் பிரவேசிக்க அனுமதி இல்லை. மீறுவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. Outsiders not allowed beyond this point. Inspector of Police என்னது கும்பே அப்படின்னு போட்டிருக்கு. ஊட்டியில் வந்து ஒரு அண்ணன் சொன்னால் பரவாயில்ல, அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கின இன்னொரு அண்ணன் சொன்னாங்க, அவரு சொல்கிறாரு. அப்புறம் வந்த 2-3 பேர் பார்த்தோம், அவங்களும் அதான் சொல்கிறாங்க. மக்களே போகாதீங்க, அங்கே வந்து டேஞ்சரான பிளேஸ். இது தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம வேற மலைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறேன்ட்டு. இந்த போர்டு வந்து வச்ச ரீசன் வந்து அந்த பையன் வந்து உளுந்து செத்ததான் ரீசன் அப்படிங்கிற. ஆமாம், அதுக்கு தான் அந்த போர்டே வச்சுருக்கிறாங்களாமா மக்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அப்படியே யூட்டர்ன் போட்டு வேற இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், வேற எங்கேயாச்சும் போயிட்டு போகணும். இல்லைன்னா அப்படியே பொட்டானிக்கல் கார்டனு இல்லைன்னா வந்து ஃப்ளவர் ஷோ போயிட்டு இருக்குது, அதுக்கு வேணால் போயிட்டு போகலாம். டைம் ஆயிருக்கு, இப்போ மணி 2. இங்கேருந்து இன்னும் குன்னூர் வாரக்கு எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. குன்னூர் இல்லை 3/4 மணி நேரம் இங்கேருந்து குன்னூர் வாரக்கு. குன்னூரில் தான் இருக்குது ரோஸ் கார்டனு, அதெல்லாம் குன்னூரில் தான் இருக்குது. ரோஸ் கார்டனில் வந்து இது போட்டிருக்காங்களான்னு சொல்லி தெரியல எங்களுக்கு, ஃப்ளவர் ஷோ ஓடிட்டுருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. இருந்தாலுமே ரோஸ் கார்டன் நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். சுத்தம் வந்தோம்டா, என்ன பிளான் பண்ணி வந்து ஜம்முன்னு போய் போகலான்னு பார்த்தா இப்படி போர்டை வச்சுட்டு வேலையை முடிச்சு விட்டாங்க. இங்கேயே பள்ளத்தாக்கு சும்மா பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இங்கே இருக்குது வருங்க, போகுது டீலாக அதெல்லாம். அது நம்ம வர ரோட்ல பார்த்தீங்கன்னா இப்போ கருகும்முன்னு இருக்குது. ஒரு நைட் ஒரு 7 மணி 8 மணி. அந்நாத்துக்கு அது பேய்க்காடாட்டு இருக்குதுங்க. அது உள்ளே வர்றக்கே ஒரு மார்க்கமாக இருக்குது. இதில் ஏமாந்து ஆலோசர கரடியோ யானையோ காட்டெருமையோ வந்து நின்றுச்சு. அதில் என்ன பிரச்சனை பயம்னா, யானையோ இந்த மாதிரி அனிமல்ஸ் ஏதோ வந்து நின்றுச்சு, பிரேக் அடிச்சு திருப்பவும் முடியாது, ஆப்போசிட்லேயும் போக முடியாது, வண்டி திருப்பவும் முடியாது. கரெக்ட் சின்ன ரோடு ஒரு 20 அடி தான் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வண்டி போட்டு படுக்க வச்சு நம்ம திருப்பவும் முடியாது. நம்ம வந்து 2 குட்டி பசங்க ஒரு அண்ணா இருக்கார். ஸோ இவங்ககிட்டையும் கேட்டோம், அந்த மலைக்கு வந்து போகக்கூடாதான், டெத் ஆகிட்டாங்களாமா, ஃபோட்டோ காமிக்கிறேன்னாரு. ஸோ ரொம்ப சிவியராக இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்னாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம எந்த ஊர்னு கேட்டாங்க. நம்ம திருப்பூர் பெருமாளூர் அப்படி சொன்னோம். இவங்க மாமா அந்த ஊரில் இருக்காங்களா, ஊருக்கு தெரிஞ்சிருக்குங்க. பசங்க அந்த பார்த்துக்கு. உங்கள் பேர் என்ன? என் பேர் சசந்த். உங்கள் பேர்? ரிஷிபாலா. ஓகேடா. இங்கே வந்து வரக்கூடாது, ஃபைன் போடுவாங்க, கேட்டுக்கோங்க மக்களே. யாராச்சும் இந்த பக்கம் வந்துடாதீங்க, ஃபைன் போடுவாங்க. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கான், ஃபங்க்ஷன் நடக்குதான். நம்ம வேணும்னா அந்த கோயில் ஃபங்க்ஷன் வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இல்லையா, அதனால் கோயில் ஃபங்க்ஷனே போய் பார்த்துட்டு வந்துடலாம். டெத் ஆனது இந்த மாதிரி டெத் ஆகிருக்குங்க. ஸோ ஆனால் போதுண்ணா, ரொம்ப நேரம் போட்டால் ஏதாவது ஆயிருங்க. இது அதான் இது கேஸ், இது வந்து ட்ரோனில் விட்டுருக்காங்க. இது குழவி கூட தேன் கூட ஏதோ கலைஞ்சிருச்சாமா, கலைஞ்சி கண்ணில் எதையோ கொட்டிருச்சு. ஸோ அந்த வந்து இப்படி போத்திருக்காங்க, பின்னாடி அப்படியே பள்ளம் அப்படியே இறங்கிட்டாங்க போல். ஸோ இந்த மாதிரி டெத்துங்க, ரொம்ப பயங்கரமான டெத்து. ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் மீறி போகிறாங்களாமா, போனாங்கன்னா ஊருக்காரங்க நோட் பண்ணி சொல்லிடுவாங்களாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃபைன் இருக்குது. எவ்வளோண்ணா ஃபைனு? 1000 ஃபைனு. பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. அந்த 100 சம்பாதிக்க நம்ம பின்பாடு. அதான்ண்ணா, 100 சம்பாரிச்சா திருப்பி வாங்கிக்கலாம். ஆனால் கீழே விழுந்துட்டோன்னா பெரிய மேட்டர் ஆகி போயிடும். அது அந்த பக்கம் போகக்கூடாது. இங்கே போய் இப்போ அந்த மாமூடி பிடிக்கிட்டு அந்த மலை. ஆமாண்ணா, வீ பாயிண்ட். ஆமாம் அதுங்களா, அங்க நிறைய மரம் இருக்குங்க. ஆமா, அந்த மரம் டீ காடு ஃபேக்டரி ஒன்று இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த ஃபேக்டரி அப்படியே நேரா போனதுக்கு. ஆமா ஆமா, அங்கனா அத தாண்டி போணும்.
ஓகே ஓகே ஓகே. அது இது தடை பண்ண இப்போ அந்த மாதிரி கட்ட இதுக்குள்ள எழுதிருக்காங்கல்ல, ஆமாண்ணா. அது மாதிரி அங்கே எழுதியிருக்காங்க சரிங்க. தடப்பட்ட உள்ளது. சரி சரி. பாயிண்ட் ஆ எங்கேயே விட மாட்டாங்க. சரி சரி. அவங்க எஸ் வேலை செய்றாங்க அவங்க மட்டும் விடுவாங்க. ஓ சரி சரி சரி. நீங்களும் இதில் போவீங்க? இதில் தான் போவீங்களா? ஓகே ஓகே. நீங்கள் வரும்போது இந்த இடத்துல நீங்கள் இதுலண்ணா அப்படி வந்தோம். இதில் இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த ரூட்டு. ஆமாம், இதில் போனால் உங்களுக்கு பக்கம் தான். ஓகே ஓகே. நீங்க இப்ப குன்னூர் போகணுமா இல்லை ஊட்டியா? நாங்கள் அதான் எங்களுக்கே தெரியல. குன்னூரில் ஃப்ளவர் ஷோ போக தான் தெரியல. குன்னூர்ல சிம்ஸ் பார்க்னு ஒரே பார்க் இருக்கு. அங்கே போயிட்டு அப்படியே காட்டு கீழே ஒரு பார்க் இருக்கு. ஆமாம் ஆமாம். அங்கே போயிட்டு போங்க. ஓகே. இல்லை நான் இப்போ ஏதோ ஒரு தான் போக முடியும். இப்படி போனால் நாங்கள் திருப்பி குன்னூர் தான் போக முடியும். இதில் போனால் ஊட்டி போயிடலாங்களா? இப்போ திருப்பி இதில் குன்னூர் தான் போக முடியும். அதில் குன்னூரா? இதில் ஊட்டி போய்க்கலாமா? ஆமாம். குன்னூர் எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே இருந்து? இங்க இருந்து 28 இங்கே இங்கேருந்து 5 கிலோமீட்டர் குளக்கம்பிக்கு. சரிங்க. குளக்கம் தான் அவங்க கம்மி தான் கிலோமீட்டர். ஓகே ஓகே. இப்போ இதில் போனால் ஊட்டிக்கு இது ரொம்ப சுத்தம் 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். ஊட்டிக்குங்களா? 60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரும். ஊட்டிக்கா? இங்கேருந்து 60 கிலோமீட்டரா? போனால் மட்டுமா? ஐயோ. அதுக்கு இதுதான் உங்களுக்கு பக்கம். ஓகே ஓகே. இங்கேருந்து சொல்லலாம். இது ஃபுல்லாக நூட்டில் அந்த இதுக்கு அந்த சரிங்க. அது வரைக்கும் இறக்கத்துல நூற்று எழுத்து போகலாம். அதுக்கு முன்னாடி தட்டினா அங்கேயும் நூற்றில் போயிடலாம். ஆ. குளக்காமே நூற்றில் போகலாம் நீங்கள். சரி சரி சரி. அதுக்கு குளக்காம தான் அங்கிட்டு போனால் ஆஞ்சில ஒரு பாலம். சரிங்க. அதானே இது சேலஸ். ஓகே ஓகே. சேலஸ் கீழே கரும்பாலம், சின்ன கரும்பாலம், காட்டேரி, சரிங்க. குன்னூர். ஓகே. இங்கே வேற அதை தாண்டி வேற எதுவும் டூரிஸ்ட் போகிற மாதிரி இல்லைங்களா? டேம் தெரியுமா? எந்த டேமு? பில்லூர் டேம். பவானி டேம். ஆ அங்கே போயிருக்கீங்களா? இல்லைண்ணா அங்கே போனதில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இது அந்த மலைக்கு என்ன போனோம் அன்னைக்கு லாஸ்ட்டாக போனது ஃபஸ்ட்டு பக்காஸ் மலை ட்ரூக் இருக்குல்ல, பக்காசுரன் மலை. ஆமாம். அங்கே போனீங்களா? இல்லை அது பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு, அதுதான் போனோம். எக்கோ ராக்கு. அங்க எக்கோராலையும் ஒரு ஸ்கூல் போய் வந்தனால அங்க விடுறாங்க. இல்லை நாங்கள் போய் ஒரு வருஷம் ஆச்சு அங்கே. கடைசி அங்கே போனது, அதுக்கப்புறம் போகல. இங்கே விடுறதில்ல. ஆ அந்த காட்டேரி கீழே அந்த ஆத்திரின்னு போகிற ட்ரூக்கு ஆர்ச்சிடி. ஆமாம். அந்த ஊரில் போனோம். அங்கே வீட் பேண்ட் பண்ணால் போய் சுற்றலாம். சரி சரிங்க. இங்கே விட மாட்டாங்க. ஓகே இங்கே தண்டமாக எதுக்கு 1000 கட்டுறீங்க? நான் அவ்வளோதான். சரி ஓகே கிளம்பலாம். நான் இப்போ நாங்கள் மேப்பை மட்டும் பார்த்துட்டு எது பக்கமாக இருக்கோ அப்படி கிளம்புறோம். சரி ஓகே. நான் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே குட்டீஸ், தேங்க்யூடா. ஓகே பை. அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ பக்காவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் அந்த ஃபோட்டோலாம் லைட்டாக தான் காமிச்சிருப்போம். ஆனால் அதுலேயே வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, வேடாக இருக்குது. அப்படி இருக்குங்க. ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பொம்மை கல்லில் தலையை தூக்கி போட்டு கல்லை தூக்கி போட்டோம்னா எப்படி இருக்கும், உடஞ்சி போயிரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அது ஓரளவுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வேணால் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அதெல்லாம் போடலாமான்னு எனக்கே தெரில. எடிட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். எடிட் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, அகோரமாக இருந்துச்சுன்னா போட மாட்டேன் சத்தியமாக. அதை கிளிப்பவே கட் பண்ணிடுவேன். இல்லைன்னா அந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, பிளர் மாதிரி போட்டு விட்ருவேன். இல்லைன்னா அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, தூரத்துலேருந்து இருக்குன்னா சரி ஓகே அதை காமிச்சிடலாம். பிளட்டு மட்டும் தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு விட்ருவேங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் அடிச்சிருங்க. அதெல்லாம் இப்போ மறைச்சி இது பண்ணி விட்டுலாம். சரி இப்போ நம்ம என்ன பிளானுன்னா, இங்கேருந்து வந்து நாங்கள் கேட்டோம் இவ்வளோ தூரம் குன்னூருக்கு, இவ்வளோ தூரம் ஊட்டிக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களே. நம்ம வந்த ரூட்டு தான் ஊட்டி போகிற ரூட்டாக, அது 60 கிலோமீட்டர்னாரு. அவர் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறாரு, தப்பு இல்லை. நம்ம வந்து மேப்பு போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து கீழே பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஊரை தாண்டி தான் அந்த செங்கோட்டையர் மலை இருக்குது. போகும்போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கே வந்து குன்னூர் போனோம்னா என்னென்ன கார்டனு, சிம்ஸ் பார்க்கும். குன்னூர் போயிட்டாலே நீ போக முடியாது. இல்லை இப்போ குன்னூர் போனோம்னா சிம்ஸ் பார்க்கு, அப்புறம் ரோஸ் கார்டனும் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது பார்க்கலாம். இல்லை குன்னூர் ரோஸ் கார்டன் இங்கே இருக்குது. குன்னூரா ஊட்டியா தெரியலைங்க, மறந்து போச்சு. அதை போயிருக்கிறோம் நான் மறந்து போச்சு. அப்புறம் ஊட்டி கிட்ட இருக்கிறது வந்து ஊட்டி போனோம்னா ஃப்ளவர் ஷோ வந்து வழக்கமாக வந்து சிம்ஸ் பார்க்கில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரியலைங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று. சரி வேணா மணி இப்போ எவ்வளோ எக்ஸாக்டாக மணி 2:30 ஆச்சா? சரி ஊட்டி போகிறோம், என்ன ஆனாலும் சரி. ஊட்டியெல்லாம் இல்லை, ஊட்டி போயிட்டு ஃப்ளவர் ஷோக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இறங்குறோம், அவ்வளோதான். சரி அதுதான் பிளான். மணி 8 மணி ஆயிருண்டா. யானை வந்துருச்சுன்னா யானை வராது, பூனை வராது. நம்ம மெயின் ரோட்டில் போயிடல. ஊட்டி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஊட்டி போனதுலேருந்து மெயின் ரோடு தான், பஸ்ஸெல்லாம் குன்னூர் ரோடு தான். குன்னூர் ரோட்டில் இல்லை கோத்தகிரி ரோட்டில் இறக்கி விட்றாங்க இப்போ. அதனால் அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வண்டி வாகனங்கள் எல்லாம் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி நம்ம இப்போ போய் லஞ்சு போகிறோங்க, அவ்வளோதாங்க. வாங்க லஞ்சுக்கு போகலாம். ஸோ நான் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் ஹெல்மெட்டெல்லாம் தூக்கிட்டு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நாங்கள் இங்கே நின்றுருந்தோம் இல்லையா, ஃபோட்டோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் வந்தார். எங்களை கொண்டு என்னை மட்டும் கொண்டு மேலே விட்டுறீங்களா, பஸ்ஸுக்கு கொஞ்சம் நேரமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி போயிட்டு வா, 3 பேர் போகலாமான்னு கேட்டார். நம்ம பேக்கெல்லாம் வச்சுருக்கோம், 3 பேர் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியாது. அதனால் அவரை மேலே போய் விட்டுட்டு வர சொல்லிட்டேன். அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். அது வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். அவர் வந்தார்னா சரி அவர் இறக்கி விட்டு அவன் வந்தானா அப்படி கிளம்பிடலாம். இன்றைக்கி வேறு ரொம்ப சிவியர் ரெயின் அலர்ட்னு வேறு போட்டிருக்காங்க. மேப் போட்டோம், வீட்டுக்கு 3 மணி நேரம் இருக்குது.
குன்னூர் போயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஏன்னா ஊட்டி போனால் ரொம்ப லாங்குங்க, அதனால் குன்னூர் போய்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம குன்னூர் போயிடலாம் தான் பிளானு. அப்படியே போய் அங்கே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பிளானுங்க. ஏன்னா எக்கப்பசியாக இருக்குது. இன்றைக்கி வேறு புயல் இருக்கிறதுனால தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். என்னன்னு தெரியல, மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூகுள் மேப்லேயே வந்து சிவியர் ரெயின் அலர்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கு கூகுளில். ஏன்னா வரும்போது பார்த்தீங்களா அந்த மேப்பில் நம்ம அந்த வந்த ரூட்டில் செம்ம இருட்டு, செக்க ரெயின்ஃபால் இங்கே ஆக போகுது. அது வேணால் தெரிஞ்சிருச்சு. அந்த நம்ம வந்து குன்னூர் இல்லைன்னா ஊட்டி அந்த மாதிரி ரோட்டில் போகும்போது ஒன்று குன்னூர் சிட்டியை விட்டு தாண்டிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை ஊட்டி போகிறோன்னா ஊட்டி சிட்டியை விட்டு தாண்டிட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக இறங்க வேண்டியது இருக்குது. இப்போ பரவாயில்லைங்க, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. வரும்போது தான் பயங்கர இருட்டு. ஊட்டியின் மறுபக்கம் இது. ஊட்டிக்கு ஒரு பக்கம் தான் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது, ஊட்டிக்கு மறுபக்கம் இருக்கு. மழை வேற சும்மா அடிச்சு ஊத்துது. ஒரே மழையாக வருது, அதனால் வந்து ரயில் லைனரை எடுத்து போட்டோம் தான். பிபிஜியோட ரயில் லைனர். இன்னும் குன்னூருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஃபஸ்ட்டு விட ஏதாவது ஹோட்டலில் போய் நிப்பாட்டணும். மணி வந்து 3:15 3:30 இருக்கும் மணி. அதான் போட்டிருந்துச்சு போல் சிவியர் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி. மக்களே ஆர்ப்பரிச்சு கொட்டிகிட்டு இருக்குது பாரு. எப்படி இருக்குன்னு இருட்டா, எப்படி புகை போயிட்டு இருக்குன்னு வருங்க. எதுவுமே தெரியல அந்தளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் ஊட்டி, இதெல்லாம் ஊட்டி. மே மாசமா இது எதுவுமே தெரியல. லைட் போட்டு தான் போகணும். ஆடாடே ஒண்ணுமே தெரியலடா. ஹெல்மெட்டை தொடச்ச மாட்டி இல்லைங்க, அவ்வளோதான். ஏய் என்ன இது பர்லியாரா? ஏடே மக்களே, ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியல. லைட்டு மட்டும் போடலின்னா அவ்வளோதான். ஆப்போசிட் என்ன வர முடியும், பஸ்ஸே தெரியல ஒன்றும். பாருங்க ஒரு 20 அடி தான் இருக்குதோம். ஏதாவது தெரியுதா முன்னாடி? நான் தான் செவ்வி ரெயின்ஃபால் போட்டுருந்துச்சு போனேன். எப்படி இருக்குதுன்னு வருங்க. மிரரெல்லாம் மொய் மொய் ஆகி போச்சு. அப்பாட்டுக்கா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மிஸ்டு. பாருங்க எப்படி இருக்குங்க. ஹியர் இஸ் த ஊட்டி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஊட்டி. வரும்போது இதே இடத்துல தான் நின்று என்ன வந்து லடாக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து கும்லிங்கா பாஸா சம்திங் என்னமோ இருக்குமே, அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நாலு நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த இடம், இந்த மாதிரி ஒரு பார்த்ததே இல்லை மக்களே. இந்த இங்கே பாருங்க, இங்கே தான் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஜூம் பண்ணால் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி ஆளுங்க இருக்காங்க அந்த பக்கம்லாம்.
இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் கூட நான் ஊட்டிக்கு இது பண்ணதில்லை. ஆனால் ஊட்டிக்கு பல டைம் வந்து இருக்கிறோம். ஜேசிபி சரிஞ்சு போச்சு. ஆடா இப்போதான் சரிஞ்சிருக்குது மக்களே. பர்லியார் வந்துட்டோம். லிச்சி வாங்கிட்டு வரலாம். லிச்சி வந்து 1/4 கிலோ 80 ரூபா, கலாக்கா வந்து 1/4 கிலோ 50 ரூபா. ஸோ லிச்சி வந்து வாங்கியாச்சுங்க, பேக்கில் இதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சாப்பிட்லன்னா வேலைக்கு ஆகாது இன்றைக்கி என்னமோ. ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். மேட்டுப்பாளையமில் பிளாக் தண்டர் பக்கத்தில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏதாவது சாப்பிட்டு போகலாம். ஓகே மக்களே, ஸோ அவ்வளோ ஹோட்டல் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டு நாங்கள் அப்படியே அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து இன்னைக்கு அருமையாக வந்து பொழுது வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கே போனோம் இன்னைக்கு? செங்கோட்டை நாளைக்கு போகிறோன்ட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ரோட்டை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். எனிவே இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அது வந்து அவங்களோட டேஞ்சர் அதை வந்து இப்போ தெரியப்படுத்தி. ஸோ அதை தான் அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுமே ஒரு ரைடுங்கிறது என்ன, ஒரு ஜாலியாக போகும்போது என்னெல்லாம் பார்க்குறோம், என்னெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வந்து மே மாதத்தில் ஒரு பக்காவான ஒரு ஜேர்னி வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தோம். நீலகிரி மாவட்டத்தில் மழை தூருது அப்படின்னாவே நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. ஆமாம், பைக்கெல்லாம் சரிப்பட்டே வராது. ஸோ அதான் காலையில் நான் கூட வீடியோவில் சொன்னேன், இவங்க எதுக்குடா இத்தனை பேர் 100 வண்டி போகுதுன்னா 10 பைக் தான் போகுது, 90 கார் போகுதுன்னு. இப்போ ஏன் காரில் போகிறாங்கன்னு இதுதான் காரணம். மழையில் நனையாமல் போகலாம் இல்லையா? ஸோ அதான் காரணம். இதுக்கப்புறம் நம்மளும் அதையும் பண்ணும் போல். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு எப்போ சந்திப்போம் தெரியல. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வண்டி சர்வீஸ் இண்டிகேட்டர் இப்போவே வந்துருச்சு. ஆமாம் சர்வீஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் அது போட வேண்டியது இருக்குது. ஸோ அதான் சரி வீடியோ என் பண்ணிக்கலாம் போட்டிருக்கிற இது. ஸோ அதாங்க, ஸோ அவ்வளோதான். அதனால் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறோம். பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு எஃபர்ட்டும் உங்களை தேடி வரும். சரி, ஓகே, டாட்டா, பை பை.